Hi, welcome to the Positive Trends Indian Recipes. கார்த்திகை தீபம் ஸ்பெஷல் ரெசிபி பார்ட் 2 பாசிப்பருப்பு உருண்டை. பாசிப்பருப்பில் சாம்பார் பிடிக்காதவங்களும் குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்குமே இந்த பாசிப்பருப்பு லட்டை விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுத்தா இப்போது இந்த பாசிப்பருப்பு லட்டு நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? கேஸ் ஆன் பண்ணிவிட்டு பேன் வந்து லைட்டாக சூடு பண்ணிக்கலாம். இதில் நான் வந்து 2 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். கலர் மாறாத மாதிரி இதை வந்து மிதமான சூட்டில் வறுத்து எடுத்துக்கலாம். இந்த பாசிப்பருப்பை இது வறுக்கிறதுக்கு 5லேருந்து 7 நிமிஷம் வரைக்கும் டைம் எடுத்துக்கும். பாசிப்பருப்பு எப்படி வறுபட்டுச்சுன்னு பார்க்குறதுக்கு நான் ஒரு டிப் சொல்கிறேன். நம்ம ஏற்கனவே போட்ட சைஸ்லேருந்து அதோட சைஸ் வந்து சின்னதாக மாறிடும். இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சிடலாம். இப்போது இந்த பாசிப்பருப்புக்கு நான் வந்து 1.25 கப் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். 2 கப் பாசிப்பருப்புக்கு 1.25 கப் வந்து சுகர் வந்து பவுடராக பண்ணிக்கிட்டால் கரெக்டாக இருக்கும் அளவு. ஏலக்காவாக இருந்தால் இந்த ஸ்டேஜில் போட்டு சர்க்கரையோடு நம்ம பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இல்லை ஏலக்காய் பவுடராக இருந்தால் லாஸ்ட்டாக வந்து ஆட் பண்ணிக்கலாம். சுகரை வந்து எந்த அளவுக்கு நைஸாக அடிக்க முடியுமோ மிக்சியில் நல்லா அந்த அளவுக்கு அடித்து எடுத்துக்கோங்க. அடித்து எடுத்ததுக்கப்புறமா சுகரையும் நம்ம வந்து ஃபில்ட்ரு பண்ணிக்கணும். ஒரு சிலர் வந்து சர்க்கரையை பவுடர் பண்ணிவிட்டு அப்படியே சேர்த்துவாங்க. அப்படி சேர்த்தக்கூடாது. இந்த மாதிரி சலிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் சேர்த்தணும். இப்போ மேலெல்லாம் பாருங்கள், இன்னும் பெரிய பெரிய சர்க்கரையெல்லாம் அப்படியே இருக்குது. அதனால் இந்த மாதிரி சலிச்சிட்டு தான் சேர்த்திக்கணும். பாசிப்பருப்பும் நல்லா ஆறிடுச்சு. நான் வந்து சர்க்கரை பவுடர் பண்ண அதே ஜாரில் வந்து நான் வந்து பாசிப்பருப்பையும் நல்லா நைஸாக வந்து நல்லா அடித்து எடுத்துக்கலாம். நல்லா நைஸாக வந்து அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதையுமே நம்ம வந்து நல்லா வந்து சலித்து எடுத்துக்கலாம். மீதி இருக்க இந்த குருணையாக இருக்க பாசிப்பருப்பு வந்து நம்ம சாம்பார் செய்யும்போது இதை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இல்லை நான் மறுபடியும் அரைச்சி இதில் சேர்த்துறனாலும் நம்ம அடிச்சுட்டு மறுபடியும் சலித்து சேர்த்திக்கலாம். இப்போ பாசிப்பருப்பு பவுடரும் ரெடி ஆகிடுச்சு. இதையும் ஒரு கப்புக்கு மாற்றிக்கலாம். நம்ம வந்து ஏற்கனவே பாசிப்பருப்பு வறுத்தோம் இல்லையா, அதே பேனில் வந்து நான் வந்து மாற்றிக்கிறேன். மாற்றிட்டு இதை வந்து மறுபடியும் மிதமான சூட்டில் வந்து வறுத்து எடுக்கணும். எதுக்காகனா லைட்டாக கொஞ்சம் கசப்பு தன்மை இருக்கும் பாசிப்பருப்பில். அதனால் வறுத்துட்டு நம்ம லட்டு செய்யும்போது அந்த கசப்பு தன்மை இருக்காது. ரொம்ப நாளுக்கு நம்ம வச்சு சாப்பிட்லாம். அதுக்காக ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் நம்ம கலர் மாறாமல் லைட்டாக அந்த மாவு வந்து சூடானா போதும், கை பொறுக்கிற அளவுக்கு. அதுக்கப்புறம் நம்ம வந்து பேனை ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம சர்க்கரை பவுடர் வந்து நம்ம ரெடி பண்ணி ஒரு பவுலில் வச்சுருக்கோம் இல்லையா, அதில் வந்து இதை சேர்த்திக்கலாம். இந்த மாதிரி நம்ம டபுள் ரோஸ்டட் பண்ணி நம்ம வந்து லட்டு சாப்பிடும்போது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு அதிகமாக இருக்கும். இப்போ சர்க்கரை ரெடி பண்ணியிருக்க அந்த பவுலில் வந்து நம்ம வந்து வறுத்த இந்த பாசிப்பருப்பை மாவு வந்து ஆட் பண்ணிக்கலாம். பாசிப்பருப்பு வறுத்த அதே பேனில் நான் பாசிப்பருப்பு அளந்த அதே கப்பில் வந்து 1 கப் அளவுக்கு நெய் வந்து சேர்த்திக்கிறேன். நெய் உருகுச்சுன்னா இது 1/4 கப்லேருந்து அரை கப் வரைக்கும் அதிகமாகும். அதாவது 1.5 கப் வரைக்கும் நெய் வந்து உருகுனதுக்கப்புறம் இருக்கும். நெய் வந்து நல்லா உருகிடுச்சு. ரொம்ப கொதிக்கணுங்கிற அவசியம் இல்லை. நெய் உருகுனா போதும். அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதில் கொஞ்சம் நான் வந்து ஏலக்காய் பவுட்ரு வந்து ஃப்ளேவருக்காக ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். ரெண்டையும் சர்க்கரையையும் நம்ம பாசிப்பருப்பு பவுடரையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டதுக்கப்புறமா நெய் வந்து கொஞ்சம் சூடாக இருக்கணும், வெது வெதுன்னு இருக்கணும். அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. சூடு ஆறிச்சுன்னா மறுபடியும் சூடு பண்ணிவிட்டு சேர்த்திக்கலாம். இதை கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து விட்டுக்கலாம். நம்ம இப்போ நெய் ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். கரெக்டாக இருக்கும். 1.5 கப் அளவு நெய் வந்து கரெக்டாக இருக்கும் மிக்ஸ் பண்ணுறதுக்கு. மாவை பொறுத்து அதிகமாகவும் தேவைப்படலாம், இல்லை கம்மியாகவும் தேவைப்படலாம். இப்போ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு. இது இன்னும் கொஞ்சம் லைட்டாக சூடாக தான் இருக்குது. இந்த ஸ்டேஜ்லேயே வந்து நம்ம வந்து லட்டு பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். தேவையான அளவுக்கு நம்ம எடுத்துக்கிட்டு நம்ம கையாலேயே உருட்டிக்கலாம். நெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமே இந்த பாசிப்பருப்போட அந்த வாசம் வந்து நல்லா சூப்பராக வருது. பார்க்கும்போதே இது செஞ்சு சாப்பிட்ணும் போல் தோணுதில்ல, அந்த அளவுக்கு இருக்குது. இதே மாதிரி மீதி இருக்க எல்லா மாவையும் நம்ம வந்து உருண்டைகளாக பிடிச்சி எடுத்துக்கலாம். இந்த கார்த்திகை தீபத்துக்கு இந்த மாதிரி பாசிப்பருப்பு உருண்டை செஞ்சு சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு லைக் பண்ணுங்கள். எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். மறுபடியும் இதே மாதிரி வேறொரு சூப்பரான ரெசிபியோட மறுபடியும் பார்க்கலாம். பாய்.